வெல்கம் டு மை சேனல் கிறிஸ் சாலினி விலாக்ஸ் நண்பர்களே. இந்த வீடியோஸ் பதிவு எதுக்காகன்னு சொன்னால், நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருந்தீங்க, அண்ணா வேலைக்கு போயிட்டாரா, அண்ணா என்ன வேலை செய்கிறாரு அப்படின்ட்டே கேட்டுக்கொண்டே இருக்கீங்க. டெய்லி யாரை பார்த்தாலும் ஊருக்குள்ளேயும் கேட்குறீங்க, இல்லை சோசியல் மீடியாலையும் கேட்குறீங்க, எல்லா இடம் கேட்குறீங்க. அதனால் நாங்கள் இப்போ வந்து அண்ணா வந்து சொல்லாமட்டு பிளான் பண்ணி முடிவு பண்ணியிருக்கிறாரு. இப்போ அண்ணா வந்து சொல்ல போகிறாரு, நீங்கள் நோட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னுக்கு இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்பிக்கை ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வா வீடியோஸுக்குள்ளே போகலாம். சரி நண்பர்கள், ஆரம்பிக்கலாமா? சொல்லட்டுமா? ஓகே. எனக்கு வந்து இப்போ ஏதாண்டு நான் இந்தியா வந்து ஒரு கதை போயிருக்கேன். எனக்கு அந்த கம்பெனி இதெல்லாம் தெரியாது, அண்ணாக்கு தான் தெரியும். அண்ணாட்டே கேட்போம். ஓகே அண்ணா, சொல்லுங்கண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஆனால் என்ன தான் வேலை செய்கிறீங்க, வீட்லேயே உட்காந்துக்கிறீங்க, வேலைக்கு போக மாட்டீங்க, எப்படின்னா சோறு சாப்பிட்றீங்க, வேலைக்கு இப்போ தானே உழைக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நீங்கள் கேட்குறது எல்லாமே 100% உண்மை தான். ஓகேவா? நீங்கள் கேட்குறீங்க வேலைக்கு போகலேன்னு. நான் வேலைக்கு போயின்னு தான் இருக்கோம். ஓகேவா? நான் வேலைக்கு போகலன்னு கிடையாது, வேலைக்கு போயின்னு தான் இருக்கேன். ஓகேவா? என்ன கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, என்ன மாதிரி கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் படித்ததுக்கும் வேலை செய்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது யார் என்ன படித்தாலும் உடனே வேலை வந்து படித்த படிப்புக்கு வேலை கிடையாது. இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும், கம்பெனி பொறுத்த வரைக்கும் அவன் என்ன வேலை கொடுக்குறானோ அதை செய்யணும். நான் மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன், மெக்கானிக்கல் வேலை தான் செய்வேன். ஈசி படிச்சிருக்கேன், ஈசி ட்ரிபிள் வேலை தான் செய்வேன். ஓகேவா? சிவில் படிச்சிருக்கேன், நான் போய் சிவில் வேலை தான் செய்வேன் அப்படின்னு யார் சொன்னாலும் வேலை கிடைக்காது. அது அதிர்ஷ்டம், கிடைக்கிறது வந்து அதிர்ஷ்டம். எனக்கு அதே மாதிரி தான் கிடைச்சது. நான் வந்து ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் படிச்சுட்டு பெயிண்ட் ஷாப்பில் தான் போனேன். ஃபஸ்ட்டு பெயிண்ட் ஷாப்பில் வந்து போகும்போது வந்து பெயிண்டிங் பற்றி வந்து சரியாக தெரியல. இப்போது ஒரு காருக்கு வந்து பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னா சில வந்து ரோபோஸ் தான் பண்ணணும். ஓகேவா? ரோபோட் பண்ணுவோம். சில பேர் வந்து மேனுவலாக பண்ணுவாங்க. அதாவது மேனுவல்னால் மனுஷன் பண்ணுவான். ஓகேவா? மனுஷன் பண்ணுவான். ரோபோஸ் தான் முக்கால்வாசி அந்த டிஎஃப்பி வச்சு பண்ணுவாங்க. டிஎஃப்பி உங்களுக்கு தெரியாது, டிஎஃப்டின்னு தான் தெரியும், நான் சொல்கிறேன். டிஎஃப்டின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரோபோஸ் வச்சு தான் கண்ணும் கருத்தும் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து பெயிண்ட் ஷாப் பண்ணுவோன்னு தெரியாது. ஓகேவா? நான் இப்போ செட்ரல் இருக்குது, பெயிண்ட் ஷாப் செட்ரலில் வச்சுருக்கேன். ஓகே, ஒன்று. இப்போது அந்த பெயிண்ட் ஷாப் பற்றி சொல்லுங்கள். பெயிண்ட் ஷாப் தான் அது எனக்கு தெரியாது. ஏன்னா பெயிண்ட் ஷாப் பற்றி இப்போ தான் போயிருக்கோம். ஆனால் டீப்டீலாம் சொல்லணும். அது திட்டு 2 மணி நேரம் இழுத்துருங்க பெயிண்ட் ஷாப் பற்றி சொல்லணும். அது வேணாம். என்ன வேலை செய்யணும்னு சொல்கிறீங்க? பெயிண்ட் ஷாப்பில் வேலை செஞ்சுட்ருக்கோம். ஓகே, என்ன கம்பெனி அப்படின்னா கார் கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தேன் ஃபஸ்ட்டு. ஓகே, ஒரு கார் கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தேன் பெயிண்ட் ஷாப்பில். அதுக்கப்புறம் அந்த கார் கம்பெனியில் மிஸ் ஆகி அதில் கம்மி தான். அப்போது வந்து சேலரி வந்து கார் கம்பெனி நீங்கள் நினைப்பீங்க 40,000 45,000 அப்படிலாம் கிடையாது. 12,532 ரூபா கொடுத்தான். அவ்வளோதான் கொடுத்தான். கார் கம்பெனியில் நீ நினைக்கிறீங்க 55,000 1 லட்சம் 2 லட்சம் கிடையாது. 12,532 ரூபா கொடுத்துட்டு அலோன்ஸ்லாம் பிடிச்சி போக 10,500 ரூபா 19,000 ரூபா வந்தது அப்போது. ஓகேவா? அதுக்கப்புறம் அது முடிஞ்சிருச்சு. அந்த கம்பெனியில் வேலை செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸுக்காங்க நான் முக்கால்வாசி சொல்கிறேன். ஆனால் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கோம். அந்த கம்பெனிலே வேலை செஞ்சுன்னு வச்சுக்காம அங்கேயே குப்பை கொட்டிருக்க வேண்டியதான். நம்ம வேலை செய்யறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்காக அங்கே வேலையை கற்றுக்கணும். அங்கே வேலை கற்றுக்கணும். அடுத்த கம்பெனி போகும்போது வந்து அந்த ஒரு வேலையை வந்து அங்கே காட்டின பர்ஃபார்மன்ஸு, எங்கள் புது கம்பெனி போகிறீங்கல்ல அங்கே காட்டின பர்ஃபார்மன்ஸ், இந்த கம்பெனி விட்டு அங்கே போய் பர்ஃபார்மன்ஸ் காட்டினீங்கன்னா பரவாயில்ல, இவன் எதோ கற்றுன்னு வந்திருக்கான் போல், இவனுக்கு கொஞ்சம் வேலைக்கு தெரியும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து உங்களுக்கு அப்படி கொடுப்பான், ஹை லெவல் போஸ்டிங். ஓகேவா? நான் வந்து கற்றுக்குன்னு பெயிண்ட் ஷாப்லாம் கற்றுக்குன்னு அடுத்த ஒரு கம்பெனிக்கு போனேன். அது என்ன கம்பெனின்னு கேட்பீங்க. நான் இப்போ வந்து பெயிண்ட் ஷாப்பில் கற்றுக்குன்னு போனது வந்து ஒரு கம்பெனிக்கு போனேன். அது என்ன மாதிரி கம்பெனி அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணுறது. ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் கட்டுமானத்துறைக்கு என்னென்ன தேவையோ, ஒரு மிஷினாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு தேவையான மிஷினாக இருக்கட்டும், எல்லாமே தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தேன். ஓகே, அந்த என்ன கம்பெனின்னு கேட்பீங்க. அது நான் தான் சொல்லுவேன், அதிகமாக சொல்ல மாட்டேன். ஓகே, அந்த கம்பெனியில் வேலை செஞ்சேன். அந்த கம்பெனியில் வேலை செய்யும்போது என்ன ஆச்சுன்னா, இங்கேருந்து கற்றும்போது வந்து அங்கே வந்து கேட்டது பெயிண்ட் ஷாப்பில் வேலை செஞ்சீங்க,
அங்கே வந்து வேறு மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஸ்டின்ஸ். நாங்கள் வந்து பெயிண்ட் ஷாப்பில் சீலை செக்ஷனில் இந்த இதில் பெயிண்ட் ஷாப்பில் எக்கச்சக்க செக்ஷன் இருக்குது. அதில் சோட்டா முடிச்சு விடுங்க. ஓகேவா, அதில் போகணும். அவங்களுக்கு சொல்லணும் 2 வருஷம் 2 வாரம் இப்படி 2 நேரம் ஆகிடும் சொல்கிறதுக்கு. ஓகேவா, இப்போ போனோன்னா ஆச்சுன்னா பெயிண்ட் ஷாப் சைடில் என்ன பண்ணுவீங்க அது பண்ணி கேட்டாங்க. எனக்கு அது தெரியல. எனக்கு பெயிண்ட் ஷாப்பில் தான் பண்ணேன், அதான் பண்ண சொன்னேன். சொன்னதுக்கு ஆமாம், அது புது கம்பெனி தான் சொல்கிறேன். அந்த புது கம்பெனி தான் விசாரிக்க சொல்கிறேன். அங்கே போன கேட்டதுக்கு கேட்டாங்க வேலைக்கு ஆகலை, அதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர், சார் இதெல்லாம் நீங்கள் கார் கம்பெனிக்கு வந்து ஓகே, இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான மெட்டீரியல் ரெடி பண்ணுற கம்பெனி, அதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக முடிச்சிட்டான். சரி என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. சரி திரும்பி லேர்ன் பண்ணு, கற்றுக்க, அங்கே என்ன விஷயம் கற்றுக்க சொல்லிட்டு கற்றுக்கினேன். அங்கேயும் அதுதான். அங்கேயும் எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்க அப்படின்னு நீ கேட்கலாம். அங்கே சம்பளம் பார்த்தோம்னா அங்கேருந்து ஒரு 5,000 6,000 எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்களேன், 16,500 ரூபா அது சம்திங் வந்தது. அவ்வளோதான். அவ்வளோ சேலரிலாம் வந்து ஏன் அவ்வளோ சொல்கிறேன்னா, இங்கே ஒரு வேளை பெயிண்ட் ஷாப்பு கற்றுக்கனால கொஞ்சமாக ஒரு சின்ன சேஃப்டி, பெயிண்ட் ஷாப்னா என்ன, பெயிண்டிங்னா என்ன அப்படி கற்றுக்கனால அது வந்து அங்கே சொன்னால அவன் சரி இப்போ எது தெரிஞ்சிருக்கு போல சொல்லிட்டு கோட்டிங் பண்ணி ஏற்றினாங்க. சரி அங்கே ஒரு வேலை செஞ்சிருந்தேன்னா அங்கே வேலை செஞ்சுட்டு சேலரி பத்தலை. எப்படி பத்தோம், குடும்ப சூழ்நிலை ஆச்சு, பத்தாதே. சரி என்ன பண்ணுறது, சரி வேலை செஞ்சுனே இருந்தேன், ட்ரை பண்ணியிருந்தேன். வேறு கம்பெனி, இந்த கம்பெனி, அந்த கம்பெனி, இன்னும் எல்லா கம்பெனியும் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. மெக்கானிக்கு பச்சதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பெயிண்ட் ஷாப்பில் வேலை செஞ்சேன். சரி உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு லாஸ்ட்டு கம்பெனி என் கம்பெனி போனேன். இப்போ வேலை செய்கிற கம்பெனி. அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு சேலரி வந்து என்னோடய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரியும். பெயிண்ட் ஷாப்பில் வேலை செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு கார் கம்பெனி, 2வது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான கம்பெனி, 3வது அதே கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான கம்பெனி தான், ஆனால் வேறு கம்பெனி. இங்கே போய் கற்றுக்கின வேலையை அப்படியே அங்கே காப்பி அடித்தேன். பேர் அடித்தோடனே பரவாயில்ல, பைபிளில் ஏதோ கற்றுன்னு வந்துருக்கான் போல, பெரிய ஆள் தான் சபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேலரி ஏற்றிட்டான். 30,000 ஏற்றிட்டான். சேலரி ஏற்றினா இல்லை, ஃபஸ்ட்டு 30 கொடுக்கல, ஃபஸ்ட்டு வந்து 20,500 ரூபா கொடுத்தான். படி ஏற சேலரி ஏற்றிட்டான். அதுக்கப்புறம் ஏற்றணுன்னா என்ன ஆச்சுன்னா, சரி இங்கே தான் நம்ம ஆகணும், இங்கே ஆயுசு முடிஞ்சிச்சு, இங்கே தான் சொல்லிட்டு இங்கே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி போயிட்டு அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுன்னு கடைசி வரைக்கும் வேலை பார்க்கணும், வேலை செஞ்சுன்னு அந்த கம்பெனியில். என்ன ஒரு விஷயம்னா, இப்போ இந்த மேரேஜ் வந்து இந்தியாவில் நடந்திருந்ததுன்னா நீங்கள் சொல்கிறபடி நான் வேலைக்கு போய் தான் இருந்திருப்பேன். ஓகேவா, யாரும் வந்து வேலைக்கு போகாமல் உட்காந்து சாப்பிட்டு கிடையாது. வேலைக்கு போனால் தான் துட்டு இருந்தால் தான் சோறு. ஓகேவா, சோறு வச்சுருந்தால் தான் நம்ம வயிற்று நிறையும். ஓகேவா, அதுதான் பேசிக்கு. இப்போ இவருக்காக நான் வந்து கொஞ்சம் வேலையை தள்ளி வச்சுருக்கேன், அவ்வளோதான். தள்ளி வச்சிருக்கேன், மெடிக்கல் வச்சிருக்கேன். இவன் முடிச்சுட்டு வேலை இன்னும் கொஞ்ச நாள் முடிஞ்சிடும், மேபி இன்னும் கொஞ்ச நாள் முடிஞ்சிச்சுன்னா அப்படியே ஜாயின் பண்ணுறோம், அவ்வளோதான். நான் வந்து வேலை வெட்டி இல்லாமலாம் கிடையாது, வேலை இருக்குங்க எனக்கு. ஓகேவா, அப்போ ஏன் யூடியூப் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். அது பாட்டேன். ஓகேவா, இவளுக்கு பிடிச்சதுக்காக நான் பண்ணுறது அது. ஓகேவா, இவன் வந்து சோசியல் மீடியா வாங்க பேசுங்க சொல்கிறதுக்காக நான் பண்ணுறேன். ஓகே, இவ விருப்பத்துக்காக பண்ணுறேன். ஆனால் ஏன் விருப்பம் வேலை அவ்வளோதான். ஓகேவா, அது நான் வேலை விடலை. ஓகே, வேலையில் தான் இருக்கேன், வேலை விடலை. ஓகேவா, இதுக்கு மேலே கேள்வி கேட்கக்கூடாது. ஓகேவா, என்னோட ஃபுல் டீட்டெயில் சொல்லியாச்சு. ஓகேவா, இது மேலே கேள்வி கேட்க இது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்மளை பற்றி சொல்லுங்கள். இதுக்கு மேலே எதுவும் கிடையாதுங்க. என் பேர் அட்ரஸ் எல்லாம் சொல்லியாச்சு, என்னோட வேலையே சொல்லியாச்சு. இது மேலே நான் என்ன சொல்லணும்? ஓகேவா, எல்லாமே சொல்லியாச்சு. இது மேலே கேள்வி கேட்கக்கூடாது. என்னம்மா உனக்கு கிளியராக இருக்கா? சரி, ஓகே ஓகே ஓகே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன மாதிரி இந்த வீடியோஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ நீங்களே கொடுங்க, என்ன சொல்லலாம் அண்ட் என்ன நடக்கலாம்னு. ஓகே, பாய்.